ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு வித் ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கல் இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 4 தக்காளி இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவாக ஊற்றிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதை எல்லாமே நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக குருமிளகு இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்க வரணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இந்த தண்ணியவே எடுத்து புளி தண்ணிக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு தேவை புளி. இதை குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. 3 விசிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு 3 தக்காளியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரசத்துக்கு. அந்த தண்ணியும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை கடைஞ்சிடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. உப்பெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாசிப்பயிறு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு குண்டாலில் மாற்றிட்டு ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசத்துக்கு இந்த 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடணும். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு குண்டால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இந்த ரச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரசப்பொடி இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். ஃபைனலாக மல்லித்தலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான்.